அகம் பிரம்மாஸ்மி. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அப்படின்றது சாதாரண ஒரு பண்டிகை கிடையாது, ஓகேங்களா? இது தமிழர் பண்டிகை அப்படின்னு மாத்திரம் கிடையாது. உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள் எல்லாரும் கொண்டாட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம பஞ்சபூத தத்துவத்துல தான் நம்ம உடல் இயங்குது, ஓகேங்களா? பூமி, சூரியன், ஆகாயம், காற்று, நீர், இவங்க எல்லாருமே நமக்கு நன்மை பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லும். அதே பண்ணி இந்த மண் தத்துவம், மண்ணாலதான் எல்லாம் விளையுது. அதனாலதான் மண்பானையில பொங்கல் வைக்கணும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு இந்த முறை அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. மங்களகரமான பொருட்கள், பூமியிலிருந்து விளையக்கூடிய மங்களகரம், மஞ்சள் பூமியிலிருந்து விளையுது, அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். பூமியில விளையக்கூடிய கரும்பு, இது எல்லாமே படைகள் எதுக்குன்னா அந்த பூமிக்கு நம்ம நன்றி செலுத்துறது, ஓகேங்களா? இதை கண்டிப்பா செய்யுங்க, நல்லது நடக்கும். ஏன்னா தை பிறகுது. தை மாதம் ஒரு மனுஷனுடைய மனநிலையை நல்ல விதமா செழிப்பாக மாற்றுமா. அது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஸோ அந்த தை மாதம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக அமைகிறதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்றேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்க வாழ்க்கை மேம்படுறதுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயமா அமையும். ஏன்னா பொங்கல் பஞ்சபூத தத்துவத்துக்கு சொல்றீங்க. மறுநாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் என்ன பண்றீங்க? மாடுகளுக்கு நமக்கா உழைக்குது இல்லையா, அந்த மாடுகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். அதுக்கு அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்றது என்ன? அது நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்களை நேர்ல போய் பார்த்து, ஓகேங்களா, நேர்ல பார்த்து அவங்களோட பரஸ்பரம் ஒரு அன்பை பரிமாறிக்க கூட ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி போகி பண்டிகை ஒன்று இருக்கு. பழையசு விலக்கி புதுசுக்குள்ள நுழையிறோம் அப்படின்றதுக்காக. ஸோ எவ்வளோ பெரிய தத்துவமான ஒரு நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பொங்கல் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அகம் பிரம்மாஸ்மி. சாயா.